வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸ்டே இல்லாமல் பீஸா நம்ம வீட்டிலேயே அதுவும் 10 மினிட்ஸில் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். பீஸாலேருந்து சாஸ்லேருந்து எல்லாமே குயிக்காக செய்கிறேன். இன்றைக்கி நான் பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு, பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஹெர்ப்ஸு சேர்த்துக்கலாம். 1 கப்பு மைதா எடுக்கிறோம். நீங்கள் வேணும்னா பாதி மைதா பாதி கோதுமை எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுப்போம். இதில் ரொம்ப முக்கியமான பொருள் பேக்கிங் பவுடரும் தயிரும் தான். 1 கப்புக்கு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கரெக்டான அளவு. இதை நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துப்போம். எதுக்காகனா அந்த பேக்கிங் பவுடரும் மாவும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால தான் ஜலிச்சுட்டு இது போல் நான் கலந்து வைக்கிறேன். விஸ்கை பயன்படுத்தியும் கலக்கலாம், இல்லை கையாலேயும் நீங்கள் கலந்து விடலாம். ஆனால் நல்லா கலக்குங்க மாவை. நான் இன்றைக்கி ட்ரை ஹெர்ப்ஸு ஒரிகானோ மட்டும் மாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். சும்மா அந்த மாவு ப்ளைனாக இல்லாமல் ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு தடவை அதே மாதிரி கலந்து வச்சுருவோம். இப்போது இந்த மாவை பிசைய போகிறது முழுக்க தயிர் மட்டும்தான். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தயிர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை சேர்த்து நாம் பிசைஞ்சுப்போம். ஏன்னா தயிரில் குட் பாக்டீரியா இருக்கிறதால நமக்கு அந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக கொண்டு வரும். ஈஸ்ட்டுன்றதே ஒரு பாக்டீரியாஸ் தான். ஸோ நம்ம தயிரில் அது ஆல்ரெடி எப்போவுமே இருக்கும் குட் பாக்டீரியா. அதனால் தயிரை யூஸ் பண்ணி பிசைங்க. மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. மாவு பதம் கொண்டு வரத்துக்கு கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டே இருக்கீங்களோ நமக்கு அந்த பீஸா டவ் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இது போல் நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு விடணும். அதாவது கையை வச்சு நல்லா இழுத்து இப்படி பிசைஞ்சிங்கன்னா மாவு இன்னும் நல்லா நமக்கு சாஃப்டாகும். இது போல் ஒரு 1 மினிட் வரையும் நம்ம பிசைஞ்சால் போதும். இப்போ நம்மளுடைய பீஸா டவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நமக்கு பீஸா டவ் வந்திருக்கு. இதில் நான் ஒரே ஒரு பீஸா தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுறதை எடுத்துகிட்டு மேலே மாவை போட்டுட்டு இப்போ இதை நம்ம எப்படி சப்பாத்தி நம்ம ரவுண்டாக தேய்ப்போமோ பீஸா ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக நம்ம திரட்டி எடுத்துப்போம். நீங்கள் எந்த பேன் எடுக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கங்க. எந்த பேன் எடுத்தாலும் ஓகே. கொஞ்சம் நல்லா திக் பாட்டமாக இருந்தால் ஓகே. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா நாம் இந்த பீஸா டவ்வை போடுவோம். ஒரு சைடு மட்டும் குக் பண்ணுங்கள், அடியில் மட்டும், மேலே குக் பண்ண வேண்டாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 மினிட்ஸில் அழகாக குக் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு குக் ஆகுது. அந்த மாவு பாருங்கள், அந்த ப்ரெட்டு ஸ்பாஞ்ச் அதிகமாக இருக்குது. ஒரு சைடு பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இப்போ ஸ்டவ் எதுவும் எரிய வைக்க வேண்டாம். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், குக்கிங் ஆயில். இப்போ இதை நான் அப்படியே திருப்பி இந்த சைடு போடுறேன். இப்போ செஞ்சு வச்சுருந்த அந்த ரெடிமேட் சாஸை இதில் அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லா டாப்பிங்ஸ்லாம் போடுற வரையும் ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ நான் சீஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன சீஸ் அவைலபிளாக இருக்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கேப்சிகம் இருக்கும். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, பைனாப்பிள் கூட சேர்க்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்க்கலாம். நான் ரெட் கேப்சிகமும் க்ரீன் கேப்சிகமும், அதாவது குடமிளகாயை இதில் சேர்க்குறேன். நம்ம விருப்பம் போல் வீடுன்றதால நிறைய காய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் கீழேயும் ப்ரெட்டும் சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், வாவ், நம்ம பீஸா இப்போ ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக நம்ம பீஸா செஞ்சுட்டோம். இப்போ பாருங்கள், அந்த ப்ரெட் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் நான். இது போல் பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், பீஸா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. அடியிலையும் அழகாக குக் ஆகிருக்கு. சைடில் பாருங்கள் ப்ரெட் எல்லாம் நல்லாவே குக் ஆகிருக்கு. நமக்கு சீஸும் நல்லா உருகிடுச்சு. பாருங்கள், ப்ரெட்டு அடிப்பகுதி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ப்ரெட் எவ்வளோ சாஃப்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸ்ட்டு பயன்படுத்தாமையே
நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி ஒரு பீஸா செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.